பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்துறோம். இந்த ஒரு சிறப்புக்குரிய ஆசுராவுடைய நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு 2 ரகாய் தொழுகையை பற்றி இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம நிறைய தொழுகை தொழுதிருப்போம். நம்ம என்ன தொழுதிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுதிருக்கிறோம், அதேமாதிரி தராவீஹ் தொழுகை தொழுதிருக்கோம், ஹாஜத் நஃபில் தொழுதிருக்கோம், தௌபா நஃபில்லாம் தொழுதிருக்கோம். ஆனால் இந்த தொழுகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நன்றி செலுத்துவதற்கான ஒரு தொழுகை. ஏன்னா இந்த நாளே எப்படிப்பட்ட நாள்? நன்றி செலுத்தப்பட வேண்டிய ஒரு நாள். இந்த நாள் பார்த்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிலிருந்து காப்பாற்றப்பட்டனால அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்தில் தான் யூதர்கள் என்ன பண்ணாங்க, அந்த நாளில் நோன்பு வச்சாங்க. அதை பார்த்துட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாமளும் மூசா நபிக்காக என்ன பண்ணணும், நன்றி செலுத்துவதற்காகத்தான் இந்த நாளில் நோன்பு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நாளில் நம்ம தொழுகக்கூடிய தொழுகையும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய தொழுகையாக தான் இருக்கணும். யாரெல்லாம் எங்களுக்கு எத்தனையோ நிஹ்மத்துகள் எல்லாம் கொடுத்துருக்க, மூசா நபி அவர்களை என்ன பண்ணியிருக்க, கடல் பிளந்து காப்பாற்றிருக்க, ஃபிரௌனுடைய ஆட்சியை என்ன பண்ணியிருக்க, முடிவுக்கு கொண்டு வந்திருக்க, உன்னை நம்பி இருந்த மக்களை நீ காப்பாற்றிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி என்ன பண்ணணும், நியத் வைத்து தொழலாம். நம்ம நன்றி செலுத்துவதற்காக தொழுகிறோன்னு மனசில் நியத் வச்சுட்டாவே போதும். நாவால் எதையுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி 2 ரகாய் தொழுவுங்க. இன்றைக்கி அப்படி நம்ம தொழுகக்கூடிய அந்த தொழுகை பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம எப்படி தொழுகுவோம், 2 ரகாய்த்தோ அதே மாதிரி தொழுதுக்கிட்டால் போதும். அல்ஹம் சூரா, அதுக்கப்புறம் ஒரு துணை சூரா, அதே மாதிரி 2வது ரக்காயத்தில் ஒரு அல்ஹம் சூரா, அதுக்கப்புறம் ஒரு துணை சூரா ஓதிட்டு நார்மலாக ருக்கு, நார்மலாக சஜ்தாலாம் செஞ்சுக்கோங்க. செஞ்சு முடிச்சுட்டு சலவாத்து ஓதி விட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சலாம் கொடுப்பீங்க. அந்த சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், அந்த இடத்துல சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் இடத்துல என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அல்லாஹ் எத்தனையோ அருட்கொடைகளை கொடுத்துருக்கான், அது அனைத்துக்குமே என்ன பண்ணுங்கள், நன்றி செலுத்துங்க. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்ததுக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோமோ, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நமக்கு கொடுத்த நிஹ்மத்துகளெல்லாம் நினச்சி நம்ம நன்றி செலுத்தணும். நம்ம வாழ்க்கையில் காசு இல்லைங்கிறோம், நம்மள்ட்ட நிம்மதி இல்லைங்கிறோம், ஆரோக்கியம் இல்லைங்கிறோம், இத்தனை இல்லைன்னு சொல்லியும் கூட அல்லாஹ் நம்மள்ட்ட எத்தனையோ கொடுத்துருக்கான். அதை பற்றி நம்ம என்ன பண்ணுறதில்ல, நன்றி செலுத்துறதில்ல. இல்லாதவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இல்லைன்னு சொல்லி தான் நம்ம ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளை விட கம்மியாக இருக்கவங்கள பார்த்தா தான் நமக்கு என்ன தெரியும், நமக்கு இவ்வளோ அல்லாஹ் கொடுத்துருக்காரான்ட்டு. ஒரு தலைவலி வந்தாவோ இல்லை ஒரு கால் வலி வந்தால் கூட நம்ம என்ன பண்ணிடுறோம், எனக்கு ஒரு பெரிய குறையை கொடுத்துட்டோம் அல்லாஹ் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கடைசியில் பார்த்தா கை கால்கள் இல்லாமல் பிறக்கிறாங்க, வித்தியாசமான நோய்களோடு மக்கள்லாம் பிறக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய அருட்கொடைகளை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதனால் அல்லாஹ்விற்கு இந்த நாளில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நன்றி செலுத்துங்க. யா அல்லாஹ், எனக்கு உடல் உறுப்புகளை சரியாக கொடுத்துருக்க, கை கால்களை கொடுத்துருக்க, கண் பார்வை செவி புலன்களை கொடுத்துருக்க, எனக்கு அறிவை கொடுத்துருக்க, படிப்பை கொடுத்துருக்க, இன்னும் பார்த்தா எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்க, எனக்கு ஒரு வீடு தங்குற கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல உங்களுக்கு கிடைச்ச நிஹ்மத்துகளுக்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நன்றி செலுத்துங்க. இந்த தொழுகையே பார்த்தீங்கன்னா நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காகவே தொழுகிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆன் முழுவதும், எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூட்டம் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப குறைவான கூட்டத்துக்குள்ளே நீங்களும் சேர்ந்துக்கோங்க. அப்படி தான் ஒரு சஹாபி துவா செய்கிறாங்களாமா, யா அல்லாஹ், உன்னை வணங்கக்கூடிய, உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூட்டம் ரொம்ப குறைவாக இருக்காங்கன்னு நீ சொன்னே, அந்த நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்தோடு என்னையும் ஒருவனாக ஆக்கிக்கொள்ளுன்னு துவா செஞ்சாங்களாமா. அப்போ அந்த குறைந்த சிறந்த கூட்டத்துக்குள்ளே நம்மளும் சேர்ந்து கொள்ளணும்னா அல்லாஹ்விற்கு நம்ம நன்றி செலுத்தணும். நீங்கள் 2 ரக்காய் தொழுது முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அல்லாஹ் இடத்துல நன்றி செலுத்திட்டு சலாம் கொடுத்துட்டு, சலாம் கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் துவாவில் என்ன பண்ணுங்கள், யா அல்லாஹ், எனக்கு எவ்வளோ நிஹ்மத்துக்களெல்லாம் கொடுத்துருக்க, இது வருஷத்துடைய முதல் மாதமாக இருக்குது, இனிதான் இந்த வருஷத்தில் 12 மாதம் வரப்போகுது, எனக்கு இந்த வருஷம் எனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கொடு. போன வருஷம் நீ நிறைய விஷயத்த கொடுத்துருக்க, அதை விட பல மடங்கு எனக்கு இந்த வருஷத்தில் கொடு. போன வருஷத்தில் நீ கொடுத்த அனைத்துக்குமே நான் என்ன பண்ணுறேன், நன்றி செலுத்துகிறேன். உன்னை தவிர எனக்கு போன வருஷம் யாரும் உணவு கொடுக்கல, நீ தான் உணவு கொடுத்த, நீ தான் ஆடை கொடுத்த, நீ தான் எல்லா நல்லதையுமே கொடுத்த. அப்போ இந்த வருஷமும் நீ தான் எனக்கு எல்லாமே கொடுக்கணும். உன்னை தவிர யாருமே எனக்கு கொடுக்க மாட்டாங்க. உன்னை கொண்டு தான் நான் அனுபவிக்கிறேன். என்னுடைய காசு, அறிவு, உழைப்பு எல்லாமே உன்னுடைய நாட்டத்தில் தான் இருக்குது. அதனால் நீ தான் எனக்கு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் இந்த வருஷம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சுக்கோங்க. துவா செய்கிறது மட்டும் கிடையாது, உங்கள் பாவங்களுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கோங்க. ஏன்னா இந்த நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாளாக இருக்குது. எப்படி அரஃபாவுடைய நாளில் பகலில் நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறது அப்படிங்கிறது, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு புது குழந்தை மாதிரி ஆரம்போ, அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆயுள் காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவோம். அப்படிப்பட்ட சிறப்பான நாள். அதனால் பாவ மன்னிப்பும் கேட்டுக்கோங்க. 50 வருஷம் நீங்கள் வாழ்ந்துருக்கலாம், ஆனால் அல்லாஹ் நான் 50 வருஷ பாவத்தையும் நம்ம செஞ்சதை ஒரு நொடியில் மன்னிக்கலாம். அதனால் பாவ மன்னிப்பு கேட்டுக்கோங்க. உங்கள் தலைமுறைகளும் நல்லா இருக்கணும்னு துவா செஞ்சுக்கோங்க. உங்களுடைய குடும்பம், சந்ததிகள், இனி வரக்கூடிய வருடம் எல்லாமே செழிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அல்லாஹ் இடத்துல இந்த நாளில் நீங்கள் நன்றி செலுத்திட்டு
தொழுதுட்டு துவா செஞ்சுக்கோங்க. நான் நன்றியுள்ள அடியானாக இருக்கிறேன் யா அல்லாஹ், அதனால எனக்கு எல்லா நல்லதையும் நீ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல நன்றியை தெரிவித்து நீங்கள் கேளுங்க. எத்தனையோ தடவை நம்ம வந்து தௌபா தெரிவித்து நம்ம வந்து துவா கேட்டிருப்போம். ஆனால் தௌபாவை விடவும் நன்றியை தெரிவித்து நம்ம துவா கேட்குறது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது நம்ம பல அறிவிப்புகளில் வந்திருக்குது. ஆனால் நம்ம செய்யாமல் இருக்கிறோம். அதனால இன்றைக்கி அந்த 2 ரக்காயத்தை தொழுதுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை செஞ்சுக்கோங்க. இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.